கட்டடை இல்லையா? ஒரு 4 செவர் என்ன? அந்த 4 செவத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அதுதான் ஒரு குடும்பம் வந்துருக்கு. அந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம், ஒரு அழகான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட கதை நீங்க பார்த்தீங்கன்னா every ordinary family has an extraordinary story. அதுதான் அதோட தலைப்பு. எல்லாரும் நம்ம ஆர்டினரி தான், ஆனா நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது, ஒரு பாஸ்ட் இருக்குது, ப்ரெசென்ட் இருக்குது, அண்ட் பார்க்க போற ஃபியூச்சர் இருக்குது. ஸோ வீடே ஒரு கேரக்டர் தான். அந்த வீடே ஒரு லிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயம்தான். நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை, நம்ம இருக்கிற அந்த 4 செவருக்குள்ள எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் 3 BHK. ஸோ எல்லாரும் இந்த 3 BHK பாருங்க. ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யுவர் லவ் அண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கணும். நாங்கள் அதை நல்ல நம்பிக்கை ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு அதை உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். இது வரைக்கும் உங்கள் பேரை சொன்னால் இட்லி தான் எனக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவளுக்கும் பயங்கரமாக பாப்புலராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அக்ராஸ் த லாங்குவேஜ். ஸோ இதில் சாந்தின்ற கேரக்டர் லைஃப் லாங் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்கிறது புரிஞ்சு முடிஞ்சது. ஸோ எங்களுக்கும் பயங்கர டேக்அவேவாக இருக்குது. மேடையில் அவ்வளோ நல்ல டைரக்டர்ஸ் நம்ம டைரக்டர் ஸ்ரீக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட் வாஸ் ஸோ நைஸ். எல்லாரையும் இங்கே பார்க்கும்போது எல்லாரும் வெற்றி பட டைரக்டர்ஸ் வேற, எல்லாரும் நம்ம ஸ்ரீக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் அண்ட் எவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு என்னால் அதை நினச்சி ஃபீல் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ. ஸோ யூ ஆர் கோயிங் டு நீங்கள் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அடுத்ததா மேம் சொன்ன மாதிரி இந்த விழாவுடைய நாயகன் மியூசிக் டைரக்டர் அம்ரித் ராம்நாத் அவர்கள். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் நம்ம ஊரில் அறிமுகமாகும் போது ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கும்.